வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தை வர்ற மாதிரியான நிறைய ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். நிறைய பேரு வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்த ஃப்ரேசஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பெக்டுக்கான இன்னொரு அர்த்தம், அது ரிலேட்டடான நிறைய ஃப்ரேசஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. So in every respect, in this respect, in all respects, in some respects, in other respects, இந்த மாதிரியான phrases எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கொடுக்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதே ரெஸ்பெக்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நாம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றோம். ஸோ அது மாதிரி அனலைஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை பல கோணங்களிலும் அதை செக் பண்ணுவோம். அதுதான் நம்ம அனலைஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இரண்டு பேரை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய நிறைய குவாலிட்டிஸை நிறைய ஆங்கிள் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்துல இவர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அம்சங்கள் நிறைய ஆங்கிள்ஸ்ல நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் இல்லையா? ஸோ அப்படி கம்பேர் பண்றப்போ இந்த விதத்தில் இவர் சிறந்தவர், இந்த வகையில இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ இதே அர்த்தத்துலதான் நாம இந்த ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தைய இந்த ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, இன் எவ்ரி ரெஸ்பெக்ட், இன் திஸ் ரெஸ்பெக்ட், இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்த பத்தி ரெண்டு பேரு பேசிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்த பல ஆங்கிள்லயும் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பாக்குறப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த விதத்துல நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்லுவோம். இல்லைன்னா இல்லைங்க இந்த ஆங்கிள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த வகையில் நான் உங்களுடன் உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இன் திஸ் ரெஸ்பெக்ட் ஐ அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. இன் திஸ் ரெஸ்பெக்ட் ஐ அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. இப்போ இதே நாம இல்ல இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு, இன் தட் ரெஸ்பெக்ட் my opinion differs from yours. In that respect, my opinion differs from yours. So இப்ப காமனா வர்ற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டா in this aspect தானே நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் அப்படின்றதுதான். ஸோ ஆஸ்பெக்ட்னாலும் வேறு கோணங்கள்ல பாக்குறது தான். பட் in this aspectனு ஒரு ஃப்ரேஸ் கிடையாது. நம்ம ரொம்ப காமன் அதை யூஸ் பண்றோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. in this respect, in that respect, இந்த ஃப்ரேசஸ் தான் கரெக்டான ஃப்ரேசஸ். ஆஸ்பெக்ட வச்சு வர ஒரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரம் திஸ் ஆஸ்பெக்ட் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணலாம். இன் திஸ் ஆஸ்பெக்ட்னு ஒரு ஃப்ரேஸ் கிடையாது. ஒரு பொண்ணை அவங்க அம்மாவோட நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அவங்க அம்மா மாதிரியே கண்ணு இருக்கு பாருங்க, அவங்க அம்மா மாதிரியே மூக்கு இருக்கு பாருங்க, அவங்க அம்மா மாதிரியே தான் அவ பேசுறா, அவங்க அம்மா மாதிரியே தான் நடந்துக்கிறா. ஸோ அவ எல்லா விதத்திலும் தனது தாயை கொண்டுள்ளாள், அவங்க அம்மாவை ரிசம்பிள் பண்றா. ஸோ ரிசம்பிள் பண்றா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரேசல் வர்ப் தான் டேக் ஆஃப்டர். She takes after her mother in every respect. எல்லா விதத்திலும், எல்லா வகையிலும். She takes after her mother in every respect. So again, in every aspect கிடையாது. She takes after her mother in every respect. ஒருத்தருக்கு கொடுத்த வேலையை அவ எப்படி செஞ்சிருக்கார் அப்படின்னு நீங்க செக் பண்றீங்க. டைம்க்கு முடிச்சிருக்காரா, ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்காரா, எல்லாத்தையும் நீங்க செக் பண்றீங்க. சோ எல்லா வகையிலும் அவர் தனது வேலையை சிறப்பா செஞ்சிருக்கார். He has done the job well in every respect. He has done the job well in every respect. இப்போ ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள நீங்க கம்பேர் பண்றீங்க. ட்வின்ஸ்னா கூட இவ நிறைய விதங்களில் அவள்கிட்டேந்து இவ வேறுபடுறா, நிறைய விதங்கள்ல அவ தன்னுடைய ட்வின் சிஸ்டர்டேந்து டிஃபர் ஆகிறா. She differs from her twin sister in many respects. She differs from her twin sister in many respects. ஐஎல்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கண்ட்ரி லைஃப் அண்ட் சிட்டி லைஃப் கம்பேர் பண்ணுங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய விதத்துல ரெண்டோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ நிறைய விதத்துல வில்லேஜ் லைஃப் தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வில்லேஜ் லைஃப் இஸ் பெட்டர் than சிட்டி லைஃப் இன் சம் ரெஸ்பெக்ட்ஸ். ஐ திங்க் வில்லேஜ் லைஃப் இஸ் பெட்டர் than சிட்டி லைஃப் இன் சம் ரெஸ்பெக்ட்ஸ். சில விதங்கள்ல, சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றதுக்கு. ஒரு மூவியை நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், அந்த மூவியை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறோம். அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்தது, ஆக்டர்ஸ் எப்படி இருந்தாங்க, ஸ்கிரிப்ட் எப்படி இருந்தது, காமெடி எப்படி இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்.
ஒருத்தர் சொல்றாரு எனக்கு அந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமா பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஓ, அது மட்டும் தான் பிடிக்கலையா, மத்த விஷயங்கள்ல எல்லாம் அந்த படம் நல்ல படம் நீ சொல்றியா? Do you think the movie is watchable in other respects? Do you think the movie is watchable in other respects? மற்ற விஷயங்களில், மற்ற விதத்தில், in other respects. இப்போ நாம ரொம்ப காமனான phrases with respect to and in respect of இந்த phrases பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சோ நம்ம இவ்வளவு நேரம் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு விஷயத்த பல கோணங்கள்லயும் பாக்குறப்போ, சோ அதுல ஒரு பர்டிகுலர் கோணம் அதை பொறுத்தவரை அது தொடர்பா அதை பத்தி சொல்றப்போ இப்படி சொல்றதுக்கு தான் நாம இந்த வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்படின்ற phrases நம்ம யூஸ் பண்ணுவோம். இத சில சமயங்கள்ல இன் ரெகார்ட் டு, உங்க லெட்டரை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமா அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு ஜாபுக்கு சூட்டபிளான பர்சன் யாரு, ரெண்டு பேரை நீங்க கம்பேர் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ நிறைய ஆங்கிள்ஸ்ல ரெண்டு பேரையும் அனலைஸ் பண்றீங்க. அப்போ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவரு இன்னொருத்தரை விட இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் பாக்குறப்போ அதுக்கு தான் நாம இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்ற phrases நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் he has more experience and knowledge than Sam. ஸோ இதே விஷயத்த நாம with respect to financial matters he has more experience and knowledge than Sam அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். எந்த phrases வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரப்போசல் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை எல்லா விதத்திலும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட்ஜெட் என்ன, சேஃபா இருக்குமா, ஸோ பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களையும் நீங்க செக் பண்ணிட்டீங்களா, ஸோ அந்த மாதிரி கேட்க போறோம் நம்ம. ஸோ நிறைய விதங்கள் இருக்கு, நிறைய விதங்கள்ல இந்த ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்றப்போ இது மாதிரியும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ ஹேவ் யூ அனலைஸ்ட் த ப்ரப்போசல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி கன்சர்ன்ஸ்? ஹேவ் யூ அனலைஸ்ட் த ப்ரப்போசல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி கன்சர்ன்ஸ்? ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூக்கம் தேவை, ஒருத்தருடைய வயதுக்கு ஏற்ப. ஸோ நிறைய ஆங்கிள் செக் பண்றப்போ ஒருத்தவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூக்கம் தேவை. ஸோ வாட் இஸ் த ஸ்லீப் டியூரேஷன் எ பர்சன் நீட்ஸ் with respect to his age? What is the sleep duration a person needs with respect to his age? Thatla with respect to kubadila in respect of என்ன யூஸ் பண்ணுங்க. So what is the sleep duration a person needs in respect of his age? So இந்த வீடியோல நாம ரெஸ்பெக்ட் வச்சு வர நிறைய phrases பார்த்தோம். with respect to and in respect of இத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.